வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கை வைத்த இடமெல்லாம் பெரிய இழப்பை மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியுமா? எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரக்கூடிய ஏமாற்றங்கள் தான். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிய உறவுகள் என்று நம்ம வைத்திருக்கக்கூடிய சில உறவுகள் அது கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் ஒருவரை சாதாரணமாக நம்பவில்லை. உங்களுடைய மனதில் ஒரு இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நீங்கள் நினைத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நபரிடம் உங்களுடைய எண்ணங்களை கூட நீங்கள் பகிர்ந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் திட்டங்களை நீங்கள் சொல்லியிருக்கலாம். உங்களுடைய கஷ்ட நேரங்களில் அவங்களின் ஆதரவுகளை கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அதே இடத்தில் இருந்து வந்த ஒரு மாற்றங்கள், ஒரு தவறான ஒரு முடிவுகள், ஒரு ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இவரை இவ்வளவு நம்பினேனே, ஆனால் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்வி இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா என்று பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த கேள்விகளுக்கு மட்டும் விடையானது இன்னும் கிடைக்காமல் கஷ்டங்களை மட்டும்தான் தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினால் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள், அதே போலத்தான் ஒரு நபரையும் முழுமையாக நம்பி பெரிய ஒரு ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண விஷயத்தில் அல்லது உறவுகள் விஷயத்தில் கூட நடந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை இந்த ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுத்திருக்கும். நம்பிக்கை என்பது நல்ல குணம், ஆனால் அதற்கு அறிவும் கவனமும் சேர வேண்டும் என்பதை அந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் எப்படி ஏற்படுகிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யார் என்று அனைத்தையும் நீங்கள் யோசித்து அந்த ஒரு முடிவுகளை எடுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதே போல் உங்களை குறைத்து மதித்தவர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறார்கள். உன்னால வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க எல்லாம் ஒரு ஆளா என்று உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களை கேவலப்படுத்தியும் குறைத்து மதிப்பிட்டும் உங்களை விட்டு விலகி போனவங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அந்த ஒரு நபர்களை நீங்கள் நெருங்கியவர்கள் என்று வாழ்க்கைக்குள்ள நினைத்தீர்கள். ஆனால் அவர்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் இப்பொழுது உங்களுடைய உழைப்பையும் வளர்ச்சிகளையும் பார்த்துட்டு மறுபடியும் உங்கள் பின்னாடி வலிய வந்து நிற்க போறாங்க. எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு நபர்களை வாழ்க்கைக்குள்ள சேர்க்க வேண்டுமா சேர்க்க வேண்டாமா என்பதை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். அவங்க கிட்ட போயிட்டு நீ அன்னைக்கு அப்படி பேசினீங்கன்னு சண்டையோ வாக்குவாதங்களையோ நீங்கள் பண்ணக்கூடாது. நடந்தது நடந்து முடிந்து விட்டது, அதை மனதிற்குள் மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் பேசி எதுவும் ஆக போறது கிடையாது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மௌனங்களும் உங்களுடைய அசுரத்தனமான வெற்றியும் உங்களுடைய செயலும் மட்டுமே அவங்க முகத்துல கரரான ஒரு கரியரை பூசக்கூடிய மாபெரும் ஒரு பதிலடியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது போட்டுக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் என்பது மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாள் நிச்சயமாக மாறும். இப்படிப்பட்ட நாட்கள் கிடைக்குமா என்று நீங்கள் காத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில நாட்களும் நல்ல விதமான மனிதர்களும் உங்களை தேடி இப்பொழுது வரப்போகிறார்கள். புதிய நண்பர்கள் நல்ல ஒரு ஆதரவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் இருப்பார்கள். கடந்த காலத்தில் பழகிய மனிதர்களால் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு உண்மையான நேர்மையான சில புதிய நண்பர்களின் வட்டம் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக போகுது. எனவே முடிந்த அளவுக்கு அந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவரை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போவார். அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு உங்களுடைய
தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவையான சில அருமையான உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்க போகிறார்கள். நீ தைரியமாக அடியெடுத்து வை, நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம் என்று அவங்கள சிலர் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிக்க போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. புதிய நட்பின் ஆதரவோடு நீங்கள் எதையும் இப்பொழுது செய்தீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தனியாக விடக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டார்கள். நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நபர்கள் வரப்போகிறார்கள். புதிய மனிதர்களின் அறிமுகங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலமாகவே இது இப்பொழுது அமையும். இந்த புதிய தொடர்புகள் வெறும் நட்பாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஆதரவாகவே இப்பொழுது மாறிவிடும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய அருகில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது நிச்சயமாகவே இருக்கும். குரு பகவானின் அருள் நல்ல மனிதர்களின் சேர்க்கைகளையும் சரியான வழிகாட்டுதல்களையும் இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் உங்களை கைவிட்டவர்கள் நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சிலர் வந்து விலகுவது, சிலர் உங்களுடைய வாழ்க்கையில சரியான மனிதர்களுக்கு இடம் உருவாகுவதற்காக இருக்கலாம். இனிமேல் வரக்கூடிய உறவுகளை அனுபவத்தோடும் தெளிவோடும் அணுகுங்கள். உண்மையான ஆதரவு உங்களுக்குள்ள கிடைக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பெயராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இது அமையுதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு ஆரோக்கியம் என்பது மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாள் நிச்சயமாக மாறும். இப்படிப்பட்ட நாட்கள் கிடைக்குமா என்று நீங்கள் காத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில நாட்களும் நல்ல விதமான மனிதர்களும் உங்களை தேடி இப்பொழுது வரப்போகிறார்கள். புதிய நண்பர்கள் நல்ல ஒரு ஆதரவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் இருப்பார்கள். கடந்த காலத்தில் பழகிய மனிதர்களால் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு உண்மையான நேர்மையான சில புதிய நண்பர்களின் வட்டம் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக போகுது. எனவே முடிந்த அளவுக்கு அந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவரை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போவார். அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவையான சில அருமையான உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்க போகிறார்கள். நீ தைரியமாக அடியெடுத்து வை, நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம் என்று அவங்கள சிலர் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிக்க போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. புதிய நட்பின் ஆதரவோடு நீங்கள் எதையும் இப்பொழுது செய்தீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தனியாக விடக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டார்கள். நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நபர்கள் வரப்போகிறார்கள். புதிய மனிதர்களின் அறிமுகங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலமாகவே இது இப்பொழுது அமையும். இந்த புதிய தொடர்புகள் வெறும் நட்பாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு